ஆம்பளை காட்டுக்கு போறாமா? ஆம்பளை பாத்துல பொம்பளைக்கு வேலை இல்லாடி வேலை இருக்காங்க. டேய் நீ அவனோட காட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு வேலை எந்த தேவையா செய்வான்? இந்த தேவையால செய்ய முடியும். அப்படியே செய்யணும். சென்னையாக்கிறால தேவையால செய்ய முடியும். வீட்டுக்கு வரலாம் யாருமா செய்வாங்க? வீட்டு வரல யார் செய்வாங்க? காட்டுக்கு போயிட்டா காக்கிற செய்யாமட்டான் சென்னையாக்கிறாளா? யார் சென்னையா? அங்க சொல்றேன் என் நோட்டிய மேலே விழுந்து பார்த்துடுவேன். ஆமா என்ன வாயை தண்ணிக்கு வாய் கீசு கூட இந்த காலத்து மக்களை வந்தா உன் பல்ல எடுத்து வாயில வச்சு அதே வீட்டுக்கிற வேலை எந்த தேவையா செய்வான்? எந்த தேவையா? நீ தேவையா தேவையான்னு தெரியும். தேவையா தான் நான். ஆமா என்ன தேவையால பத்தி ஒரு முறை எத்தனை பேசினேன் என்ன பண்ணுன்னு தெரியாது. என் ஜக்காத்து காட்டுக்கு போயிட்டா வீட்டு வேலை எவ்வளவு செய்வா? வீட்டு வேலை செய்வா? வீட்டு வேலை என்னம்மா? என்னதா வீட்டு வேலை என்னம்மா? என் மூஞ்சில புசுக்கணும். வீட்டு வேலை என்ன கேட்கணுமா? வீட்டு வேலை என்னன்னு மறுபடியும் அநியா கேக்குறாளா? இப்ப குடும்பம் பண்ற பொம்பளையா இருப்பாளா? அவ தெருப்பு இருக்கிற தேவையா இருப்பாளா? இல்ல ஒண்ணுமே தேவையா இருப்பாளா? பண்றவ பேசி வீட்டு வேலைனா என்னம்மா? வீட்டு வேலை என்னன்னு தெரியாது. தெரியாதும்மா. வீட்டுல நல்ல மாட்டேங்குது. எவ்வளவு நாளாங்க அம்மா நல்லா சாப்பிட்டு பெட்டு மேல தூங்குவோம்மா. ராஜாஜியா செலவனா அம்மா நீ நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு 3 நாளைக்கு 6 வேலையா பெட்டு மேல தூங்கி தாலி கட்டிட்டு மாமியா வீட்டுக்கு போ. உன் மாமியா ஒண்ணு மெச்சுக்கு குடும்பம் கேட்பாங்க அவங்க மாமியாரு எந்த தேவடியாடி வச்சுன்னு ஒரு குடும்பம்னா அந்த தேவடியாடி வச்சுன்னு குடும்பம் பண்ணா முக்கியாட்டி வச்சுன்னு குடும்பம் பண்ணா எந்த பேபேத்தி வச்சுன்னு குடும்பம் பண்ணா எந்த பைபேத்துல லாரி காட்டினாலும் போனது எந்த 34 பஸ் கண்ட்ராக்டர் 34 பஸ் கண்ட்ராக்ட் கொடுவா எந்த ஊர் நாட்டம்காரன் போனவர் இல்ல பொட்டியார வச்சுன்னு அப்படி இது காரி நீ கேக்குறது நல்லதான். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு இடம் வைக்கலாமா? வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு ஒழுங்கா பெருமைச்சு வேலை கத்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணு போற இடத்துல கேள்வி இந்த கேள்வி வருமா? வீட்டு வேலைன்னா தெரியாது. வீட்டு வேலை எண்டைக்கு நான் சொல்றேன். டேய் ஒரு பெண்களாக பிறந்து விட்டா காலையில இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? ஊருக்கு அதிகெல்லாம் போறாங்க. ஊரா முட்டுக்காதிக்கு போவானா? ஏன் நம்ம ஊரம் போவானா? ஏன் முட்டுக்காதி எங்கி வருவானு கேட்பானா? ஏன் கதி சொல்றாடே காலையில ராவில நல்லா 3 தரம் முன்ன வைக்கிற மாதிரி வச்சு நல்லா தூங்கும். போய் வெளியே ஏஞ்சி போய் போடும் பாரு முள்ளு மத்தான சாணிய நல்லத்துல தூக்கி போட மாதிரி அப்புறமா போயிட்டு முள்ளு மத்தால உட்காருனாங்க. முள்ளு மத்தான மாடு கட்டி வச்சுக்கிறான். மாடு கட்டிக்கிற இடத்துல போய் சாணி எடுத்துன்னு வந்து வாசல சாணி போட சொல்லக்கூடாது. 3 வேலையும் தூண்டுவா 6 வேலை தூண்டுவா உட்கார வாங்குற. ஆடா பாடு போடா உள்ள பாடு. ஒரு பெண்களாக பண்ணா காலையில் எழுந்து சாணம் போடணும்.
கொண்டு அந்த சாணம் சட்டி தொடணும். லட்சுமி அது. அந்த லட்சுமி தொடர மேல சுத்த பார்த்து தொடத்தான் காலையில் எடுத்து முகத்தை சுத்தம் செய்து கொண்டு சாணி சரி தொடணும். அம்மாவோட வாசல் பெரிய வாசல். அதனால யாரவா சாணி சட்டிய நல்லா தப்பால காட்டி கிடைக்கும் பிள்ளைக்கு பழ காட்டி மாறீங்க. இது ஊன் சட்டியா அம்மா சட்டியா? இது என் சட்டியும் கிடையாது, எங்க அம்மா சட்டியும் கிடையாது. ஏய், நான் திருமணம் முடிச்சது நாட்டுக்கு வரும்போது நான் என்னடா எடுத்துன்னு வந்தேன். அதான கேக்குறேன். சரி அந்த தம்பி அண்ணன் தம்பி கேட்டு எனக்கு சாமான் கொடு, நகை போடு, எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காருக்கு ஹீரோ போண்டா எடுத்து கொடு. ஹீரோ போண்டா இல்ல, ஹீரோ கடை, ஹீரோ போண்டாடா எடுத்து கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிறாங்க. நம்ம தான் சுத்தமான தேவையில்லை. நம்ம என்ன ஆட்டோ வீட்டுக்கு எடுத்து கொண்டாந்து மாமி வீட்டுல கொட்டணும். ஆடா போய்க்கு தெரியாத பொட்ட போடிச்சு டேய் போடிச்சு கேளு நல்லா. மாமா வீட்டுல கத்து தான் கொண்டு ஆத்தா வீட்டுல வைக்கணுமா தவிர ஆத்தா வீட்டுல கத்து கொண்டாந்து மாமியா வீட்டுல வைக்க கூடாதுடா. டே போடிச்சு என் மூஞ்சிலே பிசு பிசு அடிச்சு சொல்லுமா போய் தர பையன் போடா கம்முனு. இது புடி. ஒரு பெண்களாக பிறகு தூங்கி எழுந்த உடனே வாசல்ல சாணம் போடணும். அம்மாவோட வாசல் பெரிய வாசல். டேப் வச்சு ஆளுங்கிறான் எழுந்து. சீக்கிரம் சாணம் போடுறேன். சாணம் போடுறது முடிக்க என்ன பண்ணிட்ட மாட்டு ஓடிக்கணும்.